லேர்ன் ஏர்ன் அண்ட் டிராவல் ஆஃபருக்கு நிறைய பேருக்கு வந்து ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுவீங்க. செல்ஃப் பிவி 4 மாசத்துல நம்ம வந்து 1400 பிவி காட்டணும். அப்போ மந்த்லி நம்ம வந்து ஒரு 350 பிவி காட்டணும். அப்போ இந்த 350 பிவில 100 பிவி நீங்க பண்ணிருக்கீங்கன்னா 250 பிவி காட்டணும். அப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து உங்க தெரிஞ்சவங்களுக்கு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும். சேல்ஸ் பண்ணக்கூடாது, ப்ரொமோட் பண்ணணும். சேல்ஸ்ங்கிறது என்னன்னா, இங்க இந்த ப்ராடக்ட் பாருங்க, டிபி 675 960க்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா வாங்குறவங்க வாங்கிப்பாங்க. அடுத்த வாட்டி வாங்கும்போது ரேட்டு கம்மியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். நான் என்ன நடக்கும்னு சொல்றேன். ஒருவேளை ஏன்னா இது அதர் பிராண்ட்லயே இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து அதர் பிராண்ட்ஸ்லயும் இருக்கும் கரெக்டா. ஒருவேளை அவங்க யாரோ வராங்க, இல்லைன்னா அதர் இன்னொருத்தங்க வெஸ்டேஜ் பண்ற இன்னொருத்தவங்க வராங்க, அவங்க டிபி ரேட்டு கொடுத்துட்டாங்கன்னா உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் போயிருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 675 கொடுங்க, டிபி ரேட்டு கொடுங்க, கொடுத்து அவங்கள வந்து ஒரு வேல்யூ பண்ணுங்க, அவங்கள வந்து ஒரு பெர்மனன்ட் கஸ்டமரா வச்சுக்கோங்க. மேபி வந்து 100 பி பண்ணலாம், அவங்க 50 பி பண்ணலாம். ஏன் ஒரு கஸ்டமரை லூஸ் பண்ணணும்? ப்ரொமோஷன் வந்து நீங்க டிபி ரேட்டுக்கே பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பணும். நீங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு டிடர்ஜென்ட் லிக்விட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மேம் வந்து கேட்கறாங்க, அவங்க பசங்களோட வெள்ளை துணி வந்து ரொம்ப கரையா இருக்கு, மாசுபடிஞ்சிருக்கு, அதை வந்து நம்ம என்னதான் வந்து கையில துவைச்சாலும் என்னதான் மிஷின்ல போட்டு துவைச்சாலும் அது போக மாட்டேங்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, டேரக்டா யூடியூப் இல்லைன்னா வந்து டெஸ்டிமோனி குரூப்ல போயிட்டு இது ரிலேட்டட் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு, இல்ல யூடியூப்ல போயிட்டு இல்லை உங்க அப்ளைன் சப்போர்ட் எடுத்துட்டு அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் கிரியேட் பண்ணுதா நம்மளோட ப்ராடக்ட், அதுக்கான ஒரு யூடியூப் வீடியோவோ ஏதாவது ஒரு பிக்சரோ ஏதாவது ஒரு டெஸ்டிமோனி ஷேர் பண்ணிட்டு கூட இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து அனுப்புங்க. அப்போ வந்து அவங்க நம்புவாங்க, ஓகே நமக்கு அதே ரேட்டு கொடுக்குறானே அப்படின்னு யோசிக்காம வாங்குவாங்க. இது ஃபர்ஸ்ட். ஓகேவா? இது மூலியமா அவங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களும் வந்து வாங்கலாம். ரேட்டு கம்மியா இருக்கு, இதோட வந்து பெஸ்டா கொடுக்க முடியாது அப்படின்னா மக்கள் இங்கதான் வந்தாகணும். நீங்க பெஸ்டா கொடுங்கன்னு நான் சொல்றேன். ஓகேவா? அப்போ நம்ம அக்ரில பண்ணலாம். பர்சனல் கேர் இருக்கு நிறைய. இந்த ஒரு 15 to ஒரு 35க்குள்ள வந்து பர்சனல் கேர் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ரேஷஸ் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும், ஆக்னி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட் கம்மியாவும் இருக்கிறாங்க, வெயிட் அதிகமாவும் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு, பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு, இதுலயும் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டு ஹோம் யூஸ் ப்ராடக்ட்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. நிறைய டெமோஸ் நிறைய டெஸ்டிமோனி குரூப்ல வந்துட்டு தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கரெக்டா பிளானிங்கா ஒருத்தருக்கு தேவையான அப்ரோச்சா கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட செல்ஃப் பிவில 4 மாசத்துல 1500 பிவி கொண்டு வர முடியும். ஷுவர் ஷார்ட்டா பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அப்போ இதுல ஒரு டிப்ஸ் என்ன பண்ணலாம். ஒருவேளை வந்து இந்த மாதிரி பெயின் பாயிண்ட் வச்சு பேசுங்க. இப்போ நீங்க வந்து நம்ம வெஸ்டேஜோட டிடர்ஜென்ட் லிக்விட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கு, நல்லா வந்து கிளீன் பண்ணி கொடுக்குது உங்களோட க்ளாத்ஸ் அப்படின்னா நீங்க சொல்லலாம், இது மாதிரி வந்து நான் ரீசெண்டா ஒரு ப்ராடக்ட் வந்து நான் பார்த்துருந்தேன், என்னோட ட்ரெஸ் எல்லாம் பக்காவா கிளீன் இருக்கு. இது யார்கிட்ட சொல்லணும்? படிக்கிற பாயிண்டியா? இல்ல, யார் அவங்க வீட்டுல வந்து துணி கிளீன் பண்றாங்களோ அவங்க கிட்ட சொல்லணும். சொல்லும் போது என்னன்னா அவங்க கண்டிப்பா, ஏன்னா இதெல்லாம் ஒரு பெயின் பாயிண்ட். இப்போ வெஸ்டேஜ்ல அடுத்து நாப்கின் வந்துடும். நாப்கின் வந்தோடனே பாருங்க, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ml வரை வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயம் அது, அந்த நாப்கின். அதை நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம். உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பெனிஃபிட்டா பட்டதை வச்சு கூட நீங்க சொல்லலாம். இல்ல இது வந்து ஒரு நியூ அப்ரோச்சா இருக்கு, இல்ல வந்து இது ஒரு வெயிட் லாஸுக்கு இருக்கு, நம்ம தான் போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா வெயிட் லாஸுக்கு ப்ராடக்ட் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? இடம் பருமும் அதிகமா இருக்கு, நீங்க வாங்கிக்கிறீங்களா? ஒர்க் அவுட்டே ஆகாது. அதெல்லாம் நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. இல்ல ஒரு விவசாயி சந்திக்கிறீங்க, அந்த விவசாயியை பார்த்து நீங்க வந்து பேசுறோம் அப்படின்னா சம்திங் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத மாதிரியும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச மாதிரியும் அதை வச்சு கம்யூனிகேட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வாங்க. நீங்க ஒரு வேல்யூபிளான ஒரு ஆள் அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அப்போ ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஒரு விஷயம் கேட்டு அவங்களோட ஒரு நல்ல ஒரு வேவ் லென்த்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்களே சம் பெயின் பாயிண்ட் சொல்லுவாங்க. இப்போ ஒரு விவசாயியை பார்த்து பேசுறீங்க அக்ரி ப்ராடக்ட்டுக்கு, அவங்க ஏதாவது ஒரு பெயின் பாயிண்ட் கொடுக்குறாங்க, எனக்கு வந்து ஈல்டு இல்ல, நான் கொட்டோ கொட்டோ கொட்டுறேன் அப்படின்னா அப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த ஃப்ரேம் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து ஒரு 50% கெமிக்கல் உரமும் 50% வந்து ஆர்கானிக் அண்ட் வித் டெக்னாலஜி யூஸ்டு ஃபர்டிலைசர் யூஸ் பண்றாங்க. ஏன்னா வெஸ்டேஜோட அக்ரி உரங்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டெக்னாலஜைஸ்டு. இந்த வானம் பார்த்த பூமி, பஞ்சகாவியம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அந்த காலத்துல இல்ல. நீங்க எடுத்தோம் கௌத்தம் போயிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை உரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க எதுவுமே நடக்காது. அவங்க செலவு அதிகமாகும், அந்த தன்மையெல்லாம் பிடிக்க முடியாது. இப்போ இந்த நானோ டெக்னாலஜி வந்து ஒரு டெக்னாலஜி, வெஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இது என்ன பண்ணும் அப்படின்னா
அந்த செடியோட அந்த பழம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரூட், அதோட சைஸ், அதோட ஷேப்பு, அதோட கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராடக்ட். அப்புறம் இந்த அக்வாஜெல் இது இருக்கு இல்லையா, இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க போட்டாலே போதும், 1 kg per 1 acre. அப்போ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய நிலப்பரப்புல பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கி இருக்கும். மழை வந்துச்சு இல்ல ஏதாவது வந்து ஒரு ஃபிளட் வந்துச்சுன்னா தண்ணி தேங்கி இருக்கும், உள்ளே போகாது. அக்வாஜெல் யூஸ் பண்ணும்போது அவங்க அடி உரமா யூரியாவோ இல்ல கிரானுல்ஸோ கொடுக்கும் போதே இதையும் சேர்த்து போட்டுட்டாங்க அப்படின்னா நிக்கவே நிக்காது. 500% ஸ்டோரிங் கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. புரியுதுன்னா பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வேண்டது. எனக்கு என்ன தேவை? அப்போ 2 அஜெண்டா வச்சுக்கோங்க அக்ரிக்கு. ஒண்ணு, உங்களோட ஈல்டு என்னால ஏத்தி கொடுக்க முடியும். ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ற பெரிய சொல்யூஷன், பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாருங்க. அவங்களுக்கு எப்படி சொல்றது, அவங்களால லாபகரமா இருக்க முடியல. அவங்களால அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே பணக்காரங்களாவே இருக்க மாட்டாங்க, காசு பிரச்சனை தான். அப்போ வந்து என்னால வந்து உங்களுக்கு அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்க முடியும் இதை யூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி இது ஒரு அஜெண்டாவா நீங்க பேசலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா மண் வளம். ஏன்னா வந்து நம்மளோட பரம்பரை எப்படின்னா ஒருத்தர் வீட்டுல ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஏக்கர் இருக்காங்கன்னா 50 சென்ட் வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து அது வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன். ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும்னா இந்த ரசாயன உரம் இந்த 1980ல இருந்து போட்டு 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 நமக்கு வந்து ஃபுல்லா வந்து நிலமே வந்து கெட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏதாவது கிராப்ஸ் போடுறாங்க, ஏதாவது வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது. அப்போ இதெல்லாம் பத்தி சொல்லலாம். நீங்க உடனே ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, போடுறது கூட சேர்ந்து போடுங்க. இல்லையா தனியா ஒரு சென்ட் பிரிங்க, 1 ஏக்கருக்கு 100 சென்ட், எனக்கு ஒரு 2 சென்ட் கொடுங்க. இதுல வந்து ரசாயன உரமும் போடுங்க, இதுல நான் சொல்ற உரமும் போடுங்க, ரிசல்ட் வரும். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 82, இந்த அக்ரி 82, இந்த அக்ரி 82ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, வாழை இலை போட்டிருக்கீங்க. இப்போ வாழை இலையில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? தண்ணி தெளிக்கணும். அப்போ வந்து ஒரு கையில நம்ம தண்ணி தெளிக்கும் போது அங்க திட்டு திட்டா இருக்கும் பாருங்க. இப்ப இந்த 82 1 லிட்டருக்கு 1 ml நம்ம ஊத்தி அந்த வாழையில தெளிச்சோம் அப்படின்னா அதுவே ஸ்ப்ரெட் ஆயிரும். நம்ம கையை வச்சு நம்ம வந்து தேய்க்கிறோம் இல்லையா, எல்லா இடமும் வந்து அந்த தண்ணி ஸ்ப்ரெட் ஆகுதுல. அப்ப இந்த 82 போட்டு ஊத்தும் போது அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, இதுவே ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்போ வாட்டர் மிச்சம், உரமும் மிச்சம். அதே மாதிரி நிறைய பேர் பாருங்க கொட்டோன்னு கொட்டுவாங்க. வெளியில கெமிக்கல் உரம் கொட்டோன்னு கொட்டுவாங்க. இப்போ வந்து இங்க அக்ரி கிரானுவல்ஸ்னு ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொட்டணும்னு அவசியம் இல்லை. இப்ப யூரியா எடுக்கிறாங்க அப்படின்னா 1 ஏக்கருக்கு 1 மூட்டை கூட போடுவாங்க. ஆனா 1 ஏக்கருக்கு அக்ரி கிரானுவல்ஸ் 5 கிலோ போட்டாலே போதும், சிலர்லாம் வருஷத்துக்கு போட்டாலே போதும். அப்போ ஃபர்ஸ்ட் நாலேஜ் எடுத்துக்கோங்க, அவங்களோட பெயின் பாயிண்ட் ரிலேட்டா பேசுங்க, அவங்களே பேச வைங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி பண்றாங்கன்னு சொல்லும் போதே அவங்க வந்து சில பேர் மோட்டிவேட் ஆவாங்க. ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம், ஏன்னா வந்து எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துருச்சு. ஓகேங்களா, இது வந்து அக்ரிக்கு சொல்றேன், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுக்கும் இருக்குங்க. கரெக்டா பேசி ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான கஸ்டமர் இருப்பாங்க. மந்த்லி ரீபர்ச்சேஸ் நடக்கும். பிசினஸ் வந்து நீங்க சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆயிடலாம். ஓகேங்களா, அப்போ கரெக்டா பிளானிங்கா இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு என்ன விஷயம்னா, இப்போ உங்களுக்கு பேச தெரியல அப்படின்னா இது மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க சொல்லி உங்க அப்ளைன்ஸ்ல யாரு இதுல வந்து ஒரு சூப்பர்பா இருப்பாங்க பாருங்க, என்ன ப்ராடக்ட் கேட்டாலும் அதுக்கு வந்து கரெக்டா ஹேண்டில் பண்றது, ஒரு பீப்புள் ஹேண்ட்லிங் ஸ்கில் உள்ளவங்க, அவங்களுக்கு ஒரு காலை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணி பேசுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வெறும் ஏதோ காசு கொடுத்தோம் ப்ராடக்ட் மட்டும் வாங்காம ஒருத்தவங்களோட சப்போர்ட்டும் இருக்கு அப்படின்னு. அடுத்து ரொம்ப இன்டெப்தாலாம் இறங்காதீங்க. அக்ரி எல்லாம் போகும்போது ப்ராடக்ட் இருக்கு, நான் வந்து உங்களுக்கு கைட் பண்றேன், என்னென்ன இது பண்றேன், மத்த எல்லாமே ப்ரிப்பரேஷன் அவங்களே பண்ணட்டும். இது மாதிரி வந்து வெயிட் லாஸ்க்கு நீங்க பண்ணலாம். நம்ம பர்சனல் கேர்ல பிம்பிள்ஸ், ஆக்னி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதுக்கு நீங்க பண்ணலாம். இன்னும் நிறைய இது இருக்கு. இப்போ வந்து ஒரு நானோ நமக்கு மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் இருக்கா, அது கூட பாத்தீங்கன்னா யாருக்காவது வந்து உங்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த பைக்ல வந்து மைலேஜ் கம்மியா இருக்குன்னா இதை ரெஃபர் பண்ணலாம். இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் பேஸ்டு பிசினஸ் இதுல இருக்கும்போது இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்க ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பிசினஸ் நல்லா பிக்கப் ஆகும். அதே மாதிரி சேம் ரெக்ரூட்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒருத்தரே பண்ணிலாம் வந்து இங்க பெருசாலும் இன்கம் பண்ணிட முடியாது, உங்க கீழே கீழே நிறைய பேரை பண்ண வைக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. விஷயம் தேங்க்யூ பிரதர் ஆக்னல் பிரதர், ரொம்ப ரொம்ப சூப்பரா பேசியிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேருக்கு இந்த அக்ரி பத்தின ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியல. பட் ஆனா பிரதர் சொல்றது மூலியமா எனக்கே நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சது. கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம டீம்ல இந்த அக்ரி ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க. பட் ஆனா அதாச்சும் வந்து ஃபியூச்சர்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் வந்து
கண்டிப்பா வந்து கை கொடுக்கும். சோ விவசாயி யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த உரத்தை வந்து வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம ஒரு ரிசல்ட் எடுத்து காமிச்சாதான் ஒரு 4 பேர் வந்து நம்பிக்கையா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ பிரதர், ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணிருந்தீங்க.